ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இம்யூனிட்டி பவர் லட்டு. இதில் புரோட்டீன், அயன், கால்சியம் இவ்வளவும் இருக்குதுங்க. இதில் கொஞ்சம் கூட நான் சுகர் சேர்க்கவே இல்லைங்க. இந்த ஹெல்த்தியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் திணை அரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு காய வச்சுருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் வறுத்துக்கணும். இப்போ ஒரு கப்பு திணை அரிசி எடுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்ததை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப்பு உப்பு கடலையும் எடுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சுக்கோங்க. ஒரு கப்பு பாதாம் பருப்பு, இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சுக்கோங்க. அதே கப்பால் ஒரு கப் மல்லாட்டை பயிர் எடுத்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது தோலெல்லாம் எடுக்க தேவையில்லை. இப்போ நான் அரை கப்பு வெள்ளை எள் எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி படப்படன்னு பொரிஞ்சு வரக்குள்ளே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து இதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்குள்ளே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 40 பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேங்க. அது விதையெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு குழிக்கரண்டிக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இறக்கி கீழே வச்சுக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருக்கிற ப்ரோட்டீன் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரண்டியாலே கலந்து விடுங்க. கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கையாலே நல்லா இப்படி கலந்து விட்டு லட்டுகளை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த லட்டு ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நிறைய நெய் ஊற்றி கூட நீங்கள் பிடிச்சி